ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் வில்லேஜ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மில்லட்ஸோட வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா கம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். கம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைய இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா 15% புரோட்டீன், அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ, விட்டமின் பி, அதுக்கடுத்து நியாசின், தைமின், இந்த மாதிரி நிறைய சத்துள்ள இந்த கம்பை நீங்கள் இந்த வெயில் காலத்தில் கூழ் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய உடம்பு சூடு குறைஞ்சி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோ ஊட்டச்சத்து அதிகம் உள்ள இந்த கம்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இருக்குது. அதே சமயத்தில் மேக்னீசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம், இத்தனை சத்து உள்ள இந்த கம்பை இனிமேல் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் தினம் இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு வழியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த கம்பு கூழ் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் சூடு நல்லாவே குறையும். இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா உடல் சூடு வந்தனால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை எப்படி இந்த ஹீட்டை நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளநீர் குடிப்பாங்க, சர்பத் குடிப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்குவாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பம் கொழுந்தாங்க உங்களுடைய ஹீட், அதாவது உடம்புல இருக்க ஹீட்டை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெளியேற்றி குளிர்ச்சி ஆக்கிடுங்க. இந்த கம்பங்கூழ் நீங்கள் செஞ்சு இந்த கம்பில் என்ன ஒரு வெரைட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய உடல் ஹீட்டு குறைஞ்சி உங்களுடைய ஹீட்டை கரெக்டாக, அதாவது சரிசமமாக நம்மளுடைய பாடியில் வச்சுக்கும். அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக வச்சுக்கும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு தானியம்னு சொல்லலாம் இந்த கம்பு. இதுவும் பார்த்திங்கன்னா விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. அதே சமயத்தில் இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு இருக்கும். அதாவது ரத்த சோகை, ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் வருங்க. அவங்களுக்கு இந்த கம்பை நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது இதில் நிறைய அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த பிளட்டோட செல்களை உற்பத்தி பண்ணுறதுல அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் ப்ராப்ளமே வரவே வராது. அதாவது இரத்த சோகைங்கிற ப்ராப்ளமே வரவே வராதுங்க. அந்தளவுக்கு நல்ல நம்மளோட உடலில் இரத்தத்தோட அளவு அதிகரிக்கிறதுக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கம்பங்கூழை நீங்கள் நிச்சயம் எடுத்துக்கோங்க. தேர்டு பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் கரோனரிங்கிற ஹார்ட்டு ஒரு டிசீஸ் தாங்க அது பேர். அது வராமல் தடுக்கும். அதே சமயத்தில் நீங்கள் தினம் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு இரத்தத்தோட அடர்த்தியை நமக்கு தடுத்து இரத்தம் உறையாமல் பார்த்துக்கோங்க. இந்த கம்பு நம்ம சேர்த்துக்கிட்டு வரும்போது அதே பார்த்திங்கன்னா உடலில் உள்ள ட்ரை கிளிசரைடு அளவை நமக்கு குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மில்லட்ஸ்னு சொல்லலாம் இந்த கம்பு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கம்பு நீங்கள் இந்த சம்மரில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பிளட் உறையிறது காமன் ப்ராப்ளமாக ஆகிட்டுருக்கு. அது பெரிய ஒரு ப்ராப்ளம் சொல்லலாம். அந்த மாதிரி ரத்தம் உறையாமல் தடுத்துக்கோங்கும் போது நீங்கள் கம்பந்தேனா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் B12 ஜாஸ்தி இருக்குங்க. இது இருக்கிறதுனால அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கம்பில் இருக்கிற பி விட்டமின் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், அடுத்து கொழுப்புக்கள், இது ரெண்டையும் நல்லா உடைச்சி எரிஞ்சிடும். அந்தளவுக்கு ரொம்ப 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 நல்ல குட் ரிசல்ட் கொடுக்குறது இந்த கம்பு. ஏன்னா இந்த B2 அந்தளவுக்கு நமக்கு யூஸாக இருக்குது. இதில் இருக்கிற விட்டமின் பார்த்திங்கன்னா B12 இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியாக கெட்ட கொழுப்புகள் வரும். இது பார்த்திங்கன்னா இதோட ஹோமோசிஸ்டிங்கிற அளவை நமக்கு குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை நமக்கு கரெக்டாக தங்க வைக்கும். அதே சமயத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் வெளியேறதுக்கு இந்த கம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கம்பங்கூழை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ட்ரிப்டோபேன்கிற ஒரு அமினோ அமிலம் நமக்கு
இதோட பசியை வந்து நமக்கு வந்து குறைச்சிட்டு நல்லா வந்து இதை குடித்தோடனே உங்களுக்கு பசியே வரவே வராது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வந்து உடல் எடை வந்து குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் 2 டம்ளர் கம்பங்கூழ் குடித்தாவே உங்களுக்கு பசிங்கிறதே போயிடும். அதனால் நீங்கள் கம்பங்கூழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க. கம்பில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு ஜீரண சக்தி ரொம்ப லேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பசிங்கிறது வரவே வராது. அதனால தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாவே நீங்கள் கண்டிப்பாக கம்பங்கூழ் வந்து எடுத்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக காலையில் குடிங்க. ஏன்னா வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க மற்ற நேரம் குடிக்கிறதுல வந்து எந்த யூஸும் கிடையாது. மார்னிங்கில் வந்து நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல யூஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கம்பங்கூழை குடித்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கம்பு பார்த்திங்கன்னா இப்போ வந்து குடலில் வந்து புற்றுநோய் வந்து வருது. அது வந்து ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பங்கூழை குடிக்கும்போது இதில் உள்ள நார்ச்சத்து அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பைட்டோ நியூட்ரியன்ட்டுகள் வந்து நிறைய இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடல் புற்றுநோயோட அபாயத்தை குறைச்சி உங்களை பாதுகாக்கும். குடல் புற்றுநோய்ங்கிறதே வரவே வராது. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இந்த கம்பில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து குடல் புற்றுநோய் வராது. அதே சமயத்தில் மார்பக புற்றுநோயும் வரவே வராது. லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது எப்படியும் பார்த்திங்கன்னா 10% உங்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய்ங்கிறது வருது. இது வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பங்கூழை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷருங்கிறது நார்மலாக வந்து சாதாரணமாக இப்போ ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய பேத்துக்கு ப்ரெஷருங்கிற ப்ராப்ளம் இருக்குங்க. அது வந்து அதில் வந்து அதுக்கு வந்து நீங்கள் இந்த கம்பில் உள்ள மெக்னீசியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த தசைகளை வந்து ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு அதே சமயத்தில் வந்து சீராக வந்து நமக்கு அந்த ப்ரெஷர் வந்து சீராக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க. இந்த கம்பு கூழ் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இப்போ ரத்த ஓட்டத்தில் அதாவது நம்ம பிளட் வந்து சர்க்குலேஷனில் பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஒரு தடை வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை வர விடாமல் தடுத்து கரெக்டாக வந்து சீராக வந்து நமக்கு நார்மலாக வந்து இந்த ப்ரெஷரை வந்து நமக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இதை விட இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒற்றை தலைவலின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதையும் வந்து டக்குன்னு வந்து இந்த கம்பங்கூழ் குடிச்சிட்டு வரும்போது அந்த ஒற்றை தலைவலிங்கிற ப்ராப்ளமே உங்களுக்கு வராமல் பாதுகாக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒற்றை தலைவலி இருக்கிறவங்களும் இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் எப்படி இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது சர்க்கரை அதாவது சுகர் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து இதை வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைசீமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜீரண சக்தி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லேட்டாக தான் ஆகும். டக்குன்னு வந்து ஜீரணம் ஆகாது கம்பு குடிச்சிட்டு வரும்போது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை வந்து ரொம்ப சீராக அதாவது கரெக்டாக வந்து பராமரிக்கிறதுனால உங்களுக்கு சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குங்க இந்த கம்பங்கூழ் குடிச்சிட்டு வரும்போது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுகரை வந்து அப்படியே கட்டுப்பாடாக வச்சுக்கும், அதாவது கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இந்த டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்குங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து இப்போ சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா தூக்கமே வராது. ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டு இருப்போம், ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம், ஒரே திங்கிங்லேயும் போயிட்டுருப்போம். அப்போ வந்து சுத்தமாக தூக்கமே உங்களுக்கு வரவே வராது. ஏன் தூக்கம் வராது அப்படின்னா நமக்கு ஒரு வகையான மன அழுத்தத்தினால தான் தூக்கம் வராது. இப்போ வந்து இந்த கம்புக்குள்ளே குடிச்சிட்டு வரும்போது கம்பில் இருக்கிற ட்ரிப்டோஃபான்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து நம்ம செரோட்டோனோட அளவை வந்து அதிகரித்து மன அழுத்தத்தை வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தூக்கம் வரணும், இதுலேயே நல்லா நிம்மதியாக தூக்கம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டம்ளர் வந்து இந்த கம்புக்குள்ளே எடுத்துகிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக தூக்கம் வரும்.
எந்த ஒரு மன அழுத்தமும் உங்களுக்கு வரவே வராது. நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த கம்பங்கூழை மிஸ் பண்ணாமல் குடிச்சிட்டு வாங்க. நிச்சயமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து 50% தான் இந்த கம்பங்கூழோட நன்மைகளை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய ஏராளமான நன்மைகள் வந்து இதில் புதைஞ்சிருக்குங்க. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த கம்பை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைச்சுன்னு என்னோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.